நமக்கு ஆசீர்வாத தடை என்னவா இருக்கலாம்? கசப்பாக இருக்கலாமே. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்குள்ள ஏதாயில் கசப்பு இருக்கா கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஆமாம் ஐயா, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு வரும்போது எதாவது கொண்டு வந்தோம். போவோம் ஒரு நாள் போவோம், எல்லாம் இயேசு வருவார்னா நம்ம போவோம், ரெண்டில் ஒன்று நடக்கும். அப்போ உங்கள் வீடை தலையில் தூக்கிட்டு போக முடியுமா? ஐயா, அடக்கம் பண்ணுறதுக்கு கல்லறையே கிடையாது. சென்னை போன்ற இடங்களில் கல்லறைக்கு அலைய வேண்டி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? 6 அடி நிலந்தாண்டா உனக்கு சொந்தம்னு சொன்ன காலங்கள்லாம் மாறி இப்போ வேற மாதிரி பாட்டு எழுதணும். அந்த அளவில் இன்னைக்கு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போது நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன், இது ஆமாம் பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரி நாளை நடப்பது நமக்கு தெரியாது, நம்ம எப்போ உலகத்தை விட்டு போவோம், நீங்களாம் சொல்கிறது கரெக்ட். ஆனால் உங்கள் நிலத்தை செட்டில் பண்ணீங்களா? உங்கள் பிரதர்ஸ் இடத்தை நீங்கள் செட்டில் பண்ணீங்களா? பெற்றோரை பார்த்து கேட்குறேன், காலகாலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சீங்களா? ஞானம் உள்ள தகப்பன் அதை செய்வாங்க. ஞானம் இல்லாத தகப்பன் எக்கடா கெட்டு போய் நான் இருக்கிற வரைக்கும் இருந்தேன், சாப்பிட்டேன், கொண்டேன். எசைக்கியாவிட்ட நல்ல கேரக்டர் இருக்குது. சுவர் பக்கமாய் திரும்பி ஆயுசு நாட்களுக்காய் ஜெபம் பண்ணான். அவன் நிறைய நல்ல காரியம்லாம் செஞ்சுருக்கிறான். ஆனால் அந்த லாஸ்ட் 15 இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவன் கெஞ்சி கூத்தாடி அழுது புலம்பி வாங்கினானே, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு எக்ஸ்டென்ஷன் தாங்க, இந்த பூமியில் வாழணும்னு கிடந்தான்ல, அந்த 15 இயர்ஸில் தான் அவர் அவுட்டு. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் சில வேளைகளில் தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கி நாட்களில் இன்றைக்கி நான் உங்களோட கூட என்ன சத்தியத்தை பேசுகிறேன்னா, பிரியமானவர்களே, இந்த கசப்பு, இந்த வைராக்கியம், இந்த கோபம், அதாவது ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது.